Good morning, dear friends. In today's class, we are going to deal with Northrop Frye's archetypes of literature. PGTRB English, Unit 8, Northrop Fryeருடைய Archetypes of Literature. One of the finest works in Unit 8. But text-wise அப்படிங்கிற போது லிட்டில் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம எடுத்துக்கிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு paraphrase of archetype of literature. Already I provided the text archetypes of literature. உங்க கையில டெக்ஸ்டாகவும் இருக்கும், இந்த நோட்ஸ் ஆகவும் உங்க கையில இருக்கும். ஸோ நம்ம போயிடுவோம். பேஜ்ல அஸ் யூஷுவல் நம்ம வந்து மொத்த ஜிஸ்டையும் இந்த ஒர்க் என்ன பத்தி பேச போகுது அப்படிங்கிற ஜிஸ்டா பேசிடுவோம். பேசிட்டு டீடைல்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நார்த்ராப் ஃப்ரையர் born in Canada 1921 to 1991, birth born in 1921 and died in 91. ஒரு ஃபேன்சியான இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன யூனிவர்சிட்டியில இவர் படிச்சாரு? டொராண்டோ யூனிவர்சிட்டி, மெட்டன் காலேஜ்ல படிச்சிருக்காரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில. ஸோ டொராண்டோ யூனிவர்சிட்டிலையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் படித்த பெருமைக்குரியவர் ஃப்ரையர். இவர் வந்து தியாலஜி படிச்சவர், ஆன்மீகம், தெய்வ சிந்தனையை படித்தவர். அப்படியே அந்த தியாலஜில இருந்து இலக்கியத்துக்கு மாறிக்கிறாரு. ஸோ பெரும்பாலுமான எழுத்தாளர்கள், பிலாசபர்ஸ் வந்து தியாலஜியை படிச்சு அதுல இருந்து லிட்ரேச்சருக்குள்ள வந்தவங்க தான். இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா 1947 இவருடைய ஒர்க்கு ஃபியர்ஃபுல் சிமெட்ரி, ஸ்டடி ஆஃப் வில்லியம் பிளேக் அப்படிங்கிற ஒர்க்குக்கு இவர் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனாரு. இந்த வில்லியம் பிளேக் யார்? நம்மளுடைய ஓல்டு பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இந்த வில்லியம் பிளேக் அவைலபிளா இருந்தாரு. அவருடைய முக்கியமான கலெக்ஷன்ஸும் நமக்கு பிரிஸ்கிரைப். ஸோ ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். வில்லியம் பிளேக் எப்படிப்பட்ட கவிஞன் ஒண்ணு, அடுத்தது அவருடைய மிக ஃபேமஸான கலெக்ஷன்ஸ், கவிதை தொகுப்புகள் என்னென்ன, இது ரெண்டையும் போட்டு பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது இவருக்கு புகழ் வாங்கி கொடுத்த ஒர்க் எது? யாரு? நார்த்ராப் ஃப்ரையருக்கு மிக புகழை வாங்கி கொடுத்த ஒர்க் அப்படின்னா 1957 வரக்கூடிய அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம். சரி, இது ரொம்ப ஃபேமஸான ஒர்க்னு சொல்லியாச்சு. பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு இவருடைய கண்டெம்பரரி ஒருத்தர் எழுதியிருக்கிறார். யார் எழுதுனா, எந்த வருஷத்துல எழுதினாங்க, தட் மீன்ஸ் எந்த வருஷத்துல பப்ளிஷ் பண்ணாங்க? அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் ஃப்ரையர். பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் யாரு, எந்த வருஷம்? அதை கமெண்ட்ல கொடுக்கணும். சரி. It established as one of the most brilliant, original and influential of modern critics. மாடர்ன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அந்த நியூ கிரிட்டிசிசத்தினுடைய இவங்க காலத்துல இருந்தது. அதுதான் நியூ கிரிட்டிசிசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு படைப்பாக இந்த அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது. இவர் எதெல்லாம் பத்தி எழுதுவார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. வெஸ்டர்ன் லிட்ரேச்சரை பத்தி, கல்ச்சர் பத்தி, மித்து பத்தி, ஆர்கிடைபிள் தியரி பத்தி, ரிலீஜியன் பத்தி, சோசியல் தாட் பத்தி எழுதியிருக்காரு. 47ல ஒரு ஒர்க்கு, 57ல ஒரு ஒர்க்கு, அடுத்தது 63ல இன்னொரு பப்ளிகேஷன் பாருங்க, த ஃபேபிள்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டடீஸ் இன் பொய்டிக் மித்தாலஜி. இது ஏன் மிக முக்கியம் அப்படின்னா, நமக்கு பிரிஸ்கிரைப்டான ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இந்த கலெக்ஷனுக்குள்ள தான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 47, 57, 63. சரி, இந்த புக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்குது அப்படின்னா, இதுல ஃப்ரையர் critically analyzes literature against the backdrop of rituals and myths. சடங்குகள், அப்புறம் கட்டுக்கதைகள், புராணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை இலக்கியத்தினுடைய பேக்டிராப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அனலிசிஸ் பண்றாரு. இல்ல ஒரு இலக்கியத்துக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய புராணங்கள், கட்டுக்கதைகள், மத சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்றாரு. அதுதான் இந்த ஆர்கிடைபிள் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுடைய மீனிங்கும் கூட. சரி, இந்த ஆர்கிடைப்ல என்ன பண்ணுவாங்க? In archetype, Orkey interprets literature in the light of various rituals and myths. அதாவது இந்த ஆர்கிடைப்பல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதையே
அனைத்து பிஏ இங்கிலீஷ்ல படிச்சவங்களும் தாண்டி வந்திருப்போம். ஆனா நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. பிகாஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற சிலபஸ்ல ஒரு யூனிட் தனியா இருக்கும். 5 அப்ரோச்சஸ் டு கிரிட்டிசிசம் அல்லது 5 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், சோசியாலஜிக்கல் கிரிட்டிசிசம் அல்லது அப்ரோச், சைக்காலஜிக்கல் அப்ரோச், ஆர்கிடைபல் அப்ரோச் ஆர் மித்திக்கல் அப்ரோச், இப்படிங்கிற ஒரு 5 அப்ரோச்சை வந்து வச்சு விட்டுருப்பாங்க. அது என்னன்னு தெரியாம காணாம படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்துடும். ஸோ ஒரு இலக்கியத்தை எதனுடைய பேட்டர்ன்ல அணுகிறது? பேட்டர்ன் மீன்ஸ் என்ன ஆர்கிடைப்ல நம்ம அணுகிறது? அது ஒரு ஏதாவது ஒரு பேட்டர்ன் அந்த ஒரு ஒர்க்குக்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சது கிடையாது. ஆனா நிறைய படங்கள் பார்த்திருக்கிறோம். தமிழ் சினிமாவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்து அரண்மனை அப்படின்னு ஒரு சீரிஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரே கதை தான், ஒரே பேட்டர்ன் தான். ஒரு பேய் துரத்தி துரத்தி வர அரண்மனையில இருக்கக்கூடிய குரூப் எல்லாத்தையும் பழிவாங்க. அரண்மனை சில சமயம் பெருசா இருக்கும், சில சமயம் சின்னதா இருக்கும். அப்படிதான். இதுதான் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல தான் அந்த ஒர்க் எழுதப்படுது. அப்ப அந்த ஒரு லிட்ரரி பீஸை எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதுதான் பேட்டர்ன். சரி, அப்படியே விட்டுருவோம். அடுத்தது ஒரு பேட்டர்ன், குடும்பம். குடும்பத்துக்குள்ள ஏழ்மை, ஆனா நேர்மையான ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னா வரிசையா படங்கள் வருது. குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுதான் பேட்டர்ன் ஒவ்வொரு சீரீஸுக்குள்ளயும். அப்புறம் ஜாதி அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன், மதம் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். பரியேறும் பெருமாள் ஜாதி பேட்டர்ன் உள்ள இருக்கும். அப்புறம் கபாலி ஒரு ஜாதி பேட்டர்ன் உள்ள இருக்கும். ஆஹ் காலா அதுலயும் ஒரு ஜாதி பேட்டர்ன் அல்லது ஏதோ ஒரு ரேசியல் சம்பந்தமான மொழி இனம் ஏதாவது ஒரு சம்பந்தமான ஒரு விஷயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன். இப்படி ஒரு பேட்டர்னை ஒரு இலக்கியத்துக்குள்ள போய் நம்ம கண்டுபிடிக்கிறது அதுதான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். அதை கண்டுபிடிச்சு வெளியே சொல்றோம்ல, அதுதான் ஆர்கிடைப்பல் விமர்சனம். ஓகே. இந்த ஒர்க்ல 3 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்னா என்னன்னு சொல்லுது. இரண்டாவது பகுதி இண்டக்டிவ் மெத்தட் பத்தி சொல்லுது. இண்டக்டிவ் மெத்தட பயன்படுத்தி எப்படி ஒரு டெக்ஸ்ட அனலிசிஸ் பண்றது. மூன்றாவது பகுதி டிடக்டிவ் மெத்தட பத்தி சொல்லுது. அப்புறம் வந்து மொத்தம் இந்த இண்டக்டிவ், டிடக்டிவ், அப்புறம் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசத்துக்கு கீழே வருது அப்படின்னு ஒரு கன்க்ளூடிங் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. 3 பார்ட். ஒரு பார்ட் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்னா என்னன்னும், அடுத்த பார்ட் இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ்னா நத்திங் பட் மேலோட்டமா பாக்குறது. டிடெக்டிவ் அப்படின்னா துப்பறிவு அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். டிடெக்டிவ் அப்படிங்கிறது டிடெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்னா துப்பறிவாளன். இங்க டிடெக்டிவ் மெத்தட்னா ஆராய்ச்சி எடுக்கிறது, உள்ள இறங்கி தூர்வாடுறது, அதுதான் டிடெக்டிவ் மெத்தட். ஓகே. சோ இதுதான் 3 பார்ட். இந்த 3 பார்ட்டுமே ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம். நம்ம ஃபார்மல் கிரிட்டிசிசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். சரி, இப்ப 3 பார்ட்லயும் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தனித்தனியா போய் பார்த்துருவோம். பார்ட் 1, த கான்செப்ட் ஆஃப் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். மீனிங் கொடுக்கிறாரு, டெஃபினேஷன் கொடுக்கிறாரு ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசத்துக்கு. முதல்ல இப்படி தொடங்குது. லிட்ரேச்சர் கேன் பி இன்டரப்டட் in as many as possible, and there are different approaches to literature. One among them is archetypal. அதாவது இலக்கியத்தை அணுகுவதற்கு நிறைய முறைகள் இருக்குது. அதுல ஒண்ணு ஆர்கிடைப்பல் அப்ரோச்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூஜில படிச்சது ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச், சைக்காலஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விமர்சனம் பண்ண போறோம். திரை விமர்சனம் பார்த்திருப்போம். ஒரு படங்களை ப்ளூ சட்டை மாறன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, அவங்களுடைய கண்ணோட்டத்துல அந்த மூவிய பார்ப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது வரல அப்படின்னா, அது மோசமான மூவின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஈவன் கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தை நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னா, அதுல எந்த தப்பும் சொல்ல முடியாது.
ஆனா அதுலயும் என்ன பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க, குறை சொல்லல. அவங்க வியூல அதை பாக்குறாங்க. ஒருத்தன் மாடர்ன் வியூல இருந்து பார்க்கும்போது ஐயோ இந்த படம் தேவையில்லைன்றான். ஒருத்தன் கிளாசிக்கல் வியூல இருந்து பார்க்கும்போது இதுதான் நாட்டுக்கு ரொம்ப தேவைன்றான். ஒருத்தன் சொல்றான் இதுல 2 பாட்டு வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றான். அப்போ விமர்சனங்க அப்படி நீங்க நல்லது ப்ரொடியூஸ் பண்ணாலும் கெட்டது ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, பல்வேறு வகையான விமர்சனங்கள் வரத்தான் போகுது. அப்ப அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். விமர்சனம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இந்த ஆர்க்கிடைப்பல் அப்படிங்கிறது அல்லது ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச், சைக்காலஜிக்கல் அப்ரோச்ங்கிறது ஒரு கண் கண்ணாடியை போட்டுட்டு ஒரு வியூவை பாக்குற மாதிரி. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நீங்க ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டுட்டு ஒரு வியூவை பாக்குறீங்க, ஒரு இடத்த பாக்குறீங்க, ஒரு செடியை பாக்குறீங்கன்னா எல்லா இடமும் பச்சையா தெரியும். அப்படிதான் அந்த கிரிட்டிசிசம். என்ன மனசுல வச்சுக்கிட்டு பாக்குறீங்களோ அந்த வியூல நீங்க அதை அணுகுறீங்க. நீங்க ஒரு விமன், ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் எப்படிதான் அணுகுவீங்க? இதுல ஃபீமேல் இருக்குதா, அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்குதா அப்படின்னு ஃபெமினிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல அணுகுவீங்க. நீங்க ஒரு ரேசிஸ்ட் அல்லது ரேசியல் கிரிட்டிஸ் அப்படின்னா இனம் சார்ந்து விமர்சிக்கக்கூடியவங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். சோ அப்படி ஒண்ணுதான் ஆர்கிடெக்ட். இதுல என்னது, ஒரு மித்திக்கல் பேஸ்டா, ஒரு ரிலீஜியன் பேஸ்டா விமர்சிக்கிறது. இட் மீன்ஸ் an original idea or pattern of something of which others are copies. சோ ஒரு முக்கியமான மெயின் கண்டென்ட் அதுதான் ஆர்கிடைப். மீதி எல்லாமே அதுல இருந்து காப்பி ஆன விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நிதானமா கேட்டீங்கன்னா இது புரியும். எது ஒரிஜினல் ஐடியா? நம்ம ஒரு ரேஷியல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஒரிஜினல் ஆர்கிடைப். இல்ல ஒரு மொழின்னு சொல்றோம்ல, அதுதான் ஒரிஜினல் ஆர்கிடைப். இல்ல நம்ம இப்ப கோஸ்ட் இல்ல காதிக்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஒரிஜினல் டைப். அதான் ஒரிஜினல் ஐடியா. அந்த பேட்டர்ன்ல இருந்து மீதி அரண்மனை 1, 2, 3, 4 இதெல்லாமே காப்பீஸ். சரிங்களா? பேட்டர்ன்ங்கிறது ஒண்ணுதான். அதை இமிடேட் பண்ணி தான் மீதி எல்லா விதமான இதுவும் பண்றாங்க. நமக்கு கார்ல் யூங் அப்படின்னு ஒரு ஆளை பார்ப்போம், கீழே பார்ப்போம். அவர் இந்த பேட்டர்ன், நான் சொன்ன பேய் படம் ஒரு வகை, கமர்ஷியல் குடும்ப படம் ஒரு வகை, அப்புறம் பழைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கக்கூடிய ஊழல், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்றது இப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் தமிழ் சினிமால இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன், ரமணா, இந்த மாதிரி படங்கள் வந்தது. இன்னைக்கு அதே பேட்டர்ன் மக்களத்துல எடுபடுதா? இல்ல. இப்ப எவனாவது அரசியல் படம் எடுத்தாச்சுன்னா அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது. அரசியலை கிண்டல் அடிச்சு எடுத்தாச்சுன்னா ஓடுது. எல்கேஜின்னு ஒரு படம் நல்லா ஓடுது. இந்தியன் 2ன்னு ஒரு படம் எடுத்தா, ஊழலை எதிர்த்து அப்படின்னு. அந்த படம் அட்டர் பிளாப். பெரிய செலவுல சங்கர் எடுத்தாரு. இந்தியன் 1 ஓடிச்சது. இந்தியன் 2 2025ல ஓட மாட்டேங்குது. சோ இதுதான் பேட்டர்ன். அந்த அரசியல் வச்சு எடுக்கிறாங்களா, அந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஐடியா. அது ரீதியா எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே காப்பீஸ். சோ அப்படி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10, 12 வகையான ஆர்கிடைப்ஸ இந்த கார்ல் யூங் சொல்றாரு. பாருங்க, முதல்ல 4ஆ அதை பிரிக்கிறாரு. மொத்த பேட்டர்னையும் 4ஆ பிரிக்கிறாரு. ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, லீவ் அ மார்க், கனெக்ட் டு அதர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு அதுல அப்படியே சேஃப்டி, நாலேஜ், ஃப்ரீடம், லிபரேஷன், பவர், மாஸ்டரி அப்படின்னு பிரிக்கிறாரு. கடைசியா எப்படி நிக்குது பாருங்க. ஆர்டிஸ்ட், இன்னசென்ட், சேஜ், எக்ஸ்ப்ளோரர், அவுட்லா, நடிகர், அந்த நாயகன் அப்படிங்கிற படம் எடுத்தீங்கன்னா அவுட்லா. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தீம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்புறம் மெஜிஷியன், இந்த விஜய்க்கு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஹீரோ சிவகார்த்திகேயன். லவ்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த துல்கர் சல்மான், அப்புறம் ஜெஸ்டர், சேஜ், ரூலர், இப்ப படைத்தலைவன். அந்த 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 பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. சோ சோ இந்த இந்த இதுக்குள்ள அப்படிதான் எல்லா விதமான இதுவும் அடங்கியிருக்குங்களா. இது அவர் கார்ல் யூங் சொன்ன சிஸ்டம். இது நமக்கு டெக்ஸ்டுக்குள்ள கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. It is the interpretation of a text in the light of cultural patterns involved in it. இப்போ சரி, ஒவ்வொன்றும் சைக்காலஜிக்கல் அப்படின்னா ஒரு மாதிரி பேய பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இல்ல ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறது, அதெல்லாம் பார்ப்போம்.
இப்போ ஆர்கிடைப்பல் அப்ரோச்ல எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம்? இன் த லைட் ஆஃப் கல்ச்சுரல் பேட்டர்ன்ஸ் இன்வால்வ்ட் இட். கல்ச்சுரல் பேட்டர்னா மித் அப்படிங்கிறது நமக்கு வழி வழியா சொல்லி சொல்லி வந்தது. 6 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஆயாச்சுன்னா பணம் கொடுக்கப்படாது, வாங்கப்படாது. பொம்பளை பிள்ளைகள ஈவினிங் வெளியே இறங்காத வேப்பலை சுருக்கிட்டு இருக்கணும். இப்படின்னெல்லாம் ஒரு சீனு, ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் விஷயங்கள் அந்த டெக்ஸ்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா நம்ம கல்ச்சரல் பேட்டர்ன்ஸ் நம்ம அதை பார்க்கணும். அதை வச்சுதான் அதை இன்டர்பிரேட் பண்றோம் அந்த டெக்ஸ்ட. ஓ, இது வந்து பழைய மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுதான் அதை இன்டர்பிரேட் பண்றோம். அண்ட் தீஸ் கல்ச்சரல் பேட்டர்ன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன், இந்த கலாச்சார அமைப்புகள் எல்லாமே மித்த பேஸ் பண்ணியும் ரிச்சுவல்ஸ் ஆஃப் சொசைட்டியை பேஸ் பண்ணியும் தான் இருக்கும். ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமூகத்தினுடைய ரிச்சுவல்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பூனை குறுக்க ஜாடியாச்சு நம்ம போகக்கூடாது. அப்புறம் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் வந்தாச்சுன்னா அதுல ஒரு பிரச்சனை. இப்படிங்கிற பேட்டர்ன்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அது எதிர்ப்பெல்லாம் பார்த்து தான் போவாங்க. சரியா? அப்போ இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் சொசைட்டி சில இடங்கள்ல அதை ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயங்களையும் பேசிப்போம். புக்கை மிதிச்சு விட்டோம் அப்படின்னா தொட்டு கண்ணில் வைப்பாங்க. ஏன்? புக்கு வந்து தெய்வம். அஹ் இதே பேப்பரை தான் ஃபிளைட்ல வேற மாதிரி யூஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ பேப்பர் எல்லாம் ஒண்ணுதான், அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடுது. ஓகே. ஸோ இப்படி இதை பேஸ் பண்ணி அந்த புத்தகங்களை இல்ல அந்த ஒர்க் அணுகிறது. மித்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோர்ட் இன் டெக்ஸ்ட் ஃபார் டிஸ்கவரி ஆஃப் மீனிங் அண்ட் மெசேஜ். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெரும்பாலும் நிறைய படங்கள் பாக்குறதுனால அதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த கர்ணன் அப்படின்னு மூவின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை, ஒரு சின்ன பிள்ளைக்கு முகத்துல ஒரு முகமூடி அணிவிச்சு ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருக்கும். நல்லது கிட்டதெல்லாம் நடக்கும்போது அந்த பொம்மையும் அது ஒரு சாமி மாதிரி, அது வந்து அந்த கர்ணன் கூடயோ கர்ணனுடைய அப்பா கூடயோ தனுஷனுடைய அப்பா கூடயோ டிராவல் ஆகிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த ஒர்க்கை இன்டர்பிரேட் பண்ணும்போது அதை நீங்க உடைக்கணும். அப்ப ஆர்கிடெக்டல் கிரிட்டிசிசம் ஒரு இறந்து போன ஒரு சின்ன பிள்ளையும் அவங்க வந்து தெய்வமா வணங்குறாங்க. இயற்கையாகவோ செயற்கையாகவோ இறந்து போன ஒரு பெண்ணை அவங்க தெய்வமாகவே வணங்குறாங்க. அந்த தெய்வம் வந்து இந்த செஞ்சுரியில அவங்க அப்பா மேல சாமியா வந்து ஆடுது, தேவைகள் எல்லாத்தையும் சொல்லுது. அப்ப இதுதான் ஆர்கிடைப்பல் இன்டர்பிரேஷன். இன் ரீசன்ட் டைம்ஸ் திஸ் டைப் ஆஃப் கிரிட்டிக்ஸ் அப்ரோச் டு அ டெக்ஸ்ட் ஹஸ் கெயின்ட் பாப்புலாரிட்டி. 20ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரியான இன்டர்பிரேஷன் ஒரு புகழினுடைய உச்சிக்கு அடையுது. நிறைய பேர் இதை எழுதுறாங்க. ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர், பால் கஸ்டவ் ஊங், ரெண்டு பேரையும் இப்படி வச்சுக்கலாம், ஃப்ரேசர் அண்ட் ஊங் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு அத்தாரிட்டிஸ், they contributed to the development of archetypal criticism. இவங்க ரெண்டு பேரையும் மித்திக்கல் கிரிட்டிசிசத்தினுடைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசத்தினுடைய இன்னொரு பேரு மித்திக்கல் கிரிட்டிசிசம். இதுல ஃப்ரேசர் யாரு? He was a social anthropologist, மானுடவியலாளர். அவருடைய முக்கியமான புக் த கோல்டன் பவ். அது எதை பத்தி பேசுது அப்படின்னா மேஜிக், ரிலிஜியன் அண்ட் மித்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேசஸ். மித் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்து மித்து, கிறிஸ்டியன் மித் மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க ரோமன் மித், கிரீக் மித், அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காடஸஸ் வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு காலத்துல நம்மளுமே சொல்லியிருக்கிறோம், 9 கோள்களையும் வணங்கினவங்க இந்தியர்கள். 9 கோள்கள் இன்னைக்கு நவகிரக கோயில் எல்லாம் நம்ம பாக்குறோம். இதே தான் அவனும் தெய்வமா வச்சிருக்காங்க, கிரீக்லயும் ரோமன்லயும். சாட்டன், ஜூபிட்டர், மாஸ் இப்படிங்கிற பேரெல்லாம் அவன் தான் கொடுத்துருக்கான். நம்ம ஊர்ல அதுக்கு வேற வேற பேர் கொடுத்துருப்பாங்க. ராகு, கேது, செவ்வா, வியாழன், சுக்கிரன். வியாழன் இருக்காது, சுக்கிரன் இருக்கும், இல்ல குரு பகவான் இருக்கும். ஸோ இதெல்லாமே எல்லா மித்லயுமே வந்து சேம் தான். இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது கோல்டன் பவ். அப்புறம் கால் யூங், இவர் சைக்காலஜிஸ்ட். ஸோ இதையே கேள்வியா கேட்டுருவாங்க. ஸோ அமாங் த ஃபாலோயிங் ஹூ இஸ் அன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு கேட்டு யூங், ஃப்ரேசர், நார்த்ரஃப்ரையா அண்ட் ஐயரிச்சஸ் கேட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். யாரு? ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிறது. ஹி அசோசியேட்டட் வித் ஃப்ராய்ட். ஒரு சைக்காலஜிஸ்ட்னால ஃப்ராய்டு கூட இணைந்து அந்த பேட்டர்ன்ல இருக்கும். இவருடைய தியரி வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ், நத்திங் பட் நம்மளுடைய
தெரிந்து நாம பண்ணாமலேயே சில விஷயங்கள் நம்ம கூடவே வந்துட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்சு அதை பண்றது இல்ல, நம்ம கூடவே வந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது? யாரையாவது ஒரு ஆள் மிதிச்சுட்டோம். டக்குன்னு அவிங்கள தொட்டு கும்பிட்டுறது. வெள்ளைக்காரன மிதிச்சாலும் இவிங்க கால்ல விழுந்து கும்பிடுறது. இல்ல சாரி அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறது. சின்ன பசங்கள மிதிச்சாலும் அதே ஹேபிட்ட இது ஒரு சோசியல் ஹேபிட்ஸ். ஓகேங்களா? இது சாதாரணமா வராது. இதுதான் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ். சாரி, கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். நமக்கு தெரிஞ்ச 7ஆம் அறிவு. ஓப்பனா சொல்லணும்னா 7ஆம் அறிவு. நெறைய விஷயங்கள் நம்ம ஜீனுக்குள்ள இருக்கும். அத வந்து அப்படியே சேகரிச்சு கொண்டு வந்து நல்லதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அக்கார்டிங் டு ஊங், சிவிலைஸ்ட் மேன் அன்கான்சியஸ்லி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜீன்ல என்ன இருக்குது? ஐடியாஸ் ப்ரிசர்வ் ஆகுது, கான்செப்ட் ப்ரிசர்வ் ஆகுது, அண்ட் வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிட்டே இருக்குது. செரிஸ்ட் பை ஹிஸ் டிஸ்டன்ட் ஃபோர் ஃபாதர்ஸ், நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல உள்ள விஷயங்கள் நமக்கு இன்னைக்கும் நமக்கு தெரியாமலே நமக்கு ஃபாலோ ஆயிட்டு. Such ideas are expressed in a societies or race myths and rituals. அது ஒரு சமூகத்தினுடைய பழங்காலத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையில இருந்து இப்போதைக்கு பிரதிபலிக்கலாம். அந்த 7ஆம் அறிவுல சொன்ன மாதிரிதான். அன்னைக்கு அவ்வளவு மருத்துவ மருத்துவத்தை மேம்படுத்துறதுக்கான திறன் நம்ம கிட்ட இருந்தது, வீரம் இருந்தது, விவேகம் இருந்தது. அது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எடுக்கிறார். சோ இத வந்து அன்கான்சியஸா நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அததான் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் have used myths in their works and critics analyze the text for a discovery of mythological patterns. இந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் பயன்படுத்துறாங்களாம் தன்னுடைய ஒர்க்ல. மித்ஸா பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் அது கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. உங்க வந்து அத கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்னு சொல்றாரு. ஏன்னா நம்பிக்கை உள்ளவனுக்கு கடவுள், நம்பிக்கை இல்லாதவனுக்கு அது கல்லுதான். சோ அத நம்மளுடைய ஒர்க்ல எல்லாரும் பயன்படுத்துறாங்க. கிரிட்டிக்ஸ் அதை கண்டுபிடிக்கிறாங்க. நீ என்ன எழுதியிருக்க அப்படின்ட்டு. மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருந்தார். ஒரு கதை எழுதினார். அந்த கதையினுடைய பேர் ராவணன். விக்ரம் நடிச்சாரு. ஐஸ்வர்யா ராய் வந்து நடிகையா நடிச்சிருக்கு. அந்த ராவணன் ஒரு வாட்டி டீகோட் பண்ண, அது ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர் எழுதுனா ஒரு மித் பேஸ்ட் தான். ராவணன் அப்படின்னா ராமாயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ராமாயண கதை தான். அதுல யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கும். சரிங்களா? ராவணன் அப்படிங்கிற மூவில யார் யார் என்னென்ன கேரக்டர், கதையில ஒரு ட்விஸ்ட் மட்டும் வச்சிருப்பார். அது அப்படியே தான் இருக்கும். ராமன் ஒரு கேரக்டர் இருக்கு. ராவணன் அப்படிங்கிறது விக்ரமோட கேரக்டர். சூர்பனக அப்படிங்கிறது ஐ திங்க் அந்த நடிகையினுடைய பேர் மறந்து போச்சு. சூர்பனகை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். தென் வந்து சீதா கேரக்டர்ல தான் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. பிருத்திவிராஜ் ராமன் கேரக்டர்ல வருவாங்க. ஆனா என்ன ட்விஸ்ட் அப்படின்னா ராமனுக்கு இங்க வேல்யூவே இருக்காது. ஒரு டூயட்டுக்கு வருவாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துட்டு கடைசி ராவணனை சுட்டு கொண்டு விடுவார். ராவணன் இறந்துடுறான். ஆனா ஹூ இஸ் த ஹீரோ? அந்த மூவில ராமன் ஹீரோவா, ராவணன் ஹீரோவா? இதுதான் டிஸ்கவரி ஆஃப் கிரிட்டிக். நீங்க இதைத்தான் கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு கிரிட்டிக்கா இதைதான் கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். மூவ் ஆன். This kind of critical analysis of a text is called archetypal criticism. இதுதான் archetypal criticism. சரி, ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டான ஒரு எக்ஸாம்பிள கொடுக்குறாரு நார்த் ஆஃப் ஃபயர். டிஎஸ் எலியட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நிறைய மித்திக்கல் பேட்டர்ன்ஸ் வச்சு எழுதுவாரு. அதுலயும் முக்கியமா அவருடைய வேஸ்ட் லேண்ட்ல நிறைய பேட்டர்ன்ஸ் அமைஞ்சிருக்குதுங்களா. ஏன்னா டிஎஸ் எலியட் வந்து ஒரு மாடர்ன் பொயட் கிரிட்டிக். வேஸ்ட் லேண்ட் 1922 அது வெளிவருது. அந்த ஒர்க்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரோமன் மித், கிரீக் மித், இந்தியன் மித் எல்லா மித்தையும் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வேஸ்ட் லேண்ட்ல எத்தனை பகுதிகள் இருக்குது? 5 பகுதிகள் இருக்குது. 5 செக்ஷன்ஸ். பரியல் ஆஃப் தி டெட், கேம் ஆஃப் செஸ், ஃபேர் செர்மன், டெத் பை வாட்டர், வாட் த தண்டர் செட். இது 5த்தினுடைய பேர்களையும் பாருங்க, ஏதோ ஒரு அலியூடா தான் இருக்கு. எங்கேயோ இருந்து ஆட்டையை போட்டு போன மாதிரி. ஒண்ணும் வேண்டாம். வேஸ்ட்லேண்டுடைய கடைசி வரிகள் என்ன? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, இல்லையா? அமைதி 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 நிலவட்டும் இங்கே. வேர்ல்டு வார் வருது. சயின்ஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால எதை ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறாருன்னா மித்ஸ் ஆல் ஓவர்
உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மித்திக்கல் விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இதன் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறேன். சரி, இந்த செக்ஷனுடைய ஒரு கன்க்ளூடிங் பாயிண்ட், இந்த செக்ஷனுடைய முத பார்ட்ல, இந்த செஷன்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, Fryer does not analysis any particular myth in a work. ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டு இதுல இன்னென்ன மித்த பயன்படுத்திருக்கான்னு இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, he analyzes the mythical patterns which have been used by writers in general. பொதுவா ரைட்டர்ஸ் என்ன மாதிரியான மித்திக்கல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை தான் இங்க டிஸ்கஸ் பண்றாரு. அப்படியே இந்த பார்ட் ஒன்னுக்குள்ளதான் மூவ் ஆயிட்டு இருக்கிறோம். இந்த 2 டைப் ஆஃப் கிரிட்டிசிசத்தை பத்தி நமக்கு சொல்லி தரார். என்னென்ன டைப்? இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புதிய இன்ஃபர்மேஷன், இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். லிட்டரரி கிரிட்டிசிசத்தை சயின்ஸ் கூட கம்பேர் பண்றார். லைக் சயின்ஸ், லிட்டரரி கிரிட்டிசிசம் is also a systematized and organized body of knowledge. எப்படி அறிவியல் இயங்குதோ அதே மாதிரி கிரிட்டிசிசமும் இயங்குது. ஒன்னு, சயின்ஸ் டிசெக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் நேச்சர் அண்ட் ஃபேக்ட்ஸ், எல்லாத்தையும் பிரிச்சு மேயும். அதே மாதிரி கிரிட்டிசிசம் அனாலிசிஸ் இன்டர்பிரேட்ஸ் லிட்டரேச்சர், இலக்கியத்தை பிரிச்சு மேயக்கூடியது இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம். He says literary criticism and its theories and techniques can be taught. அதாவது லிட்டரரி கிரிட்டிஸ் சயின்ஸ் மாதிரி லிட்டரரி கிரிட்டிசிசத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ மற்றவங்களுக்கோ சொல்லி கொடுக்கலாம். ஆனா இலக்கியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. இலக்கியம் அப்படிங்கிறது எதுக்கு? இது ஆக்சுவலா அப்படியே டெக்ஸ்டுவல் லைன். ஓகே, ரேதர் இட் இஸ் டு பி ஃபெல்ட் அண்ட் என்ஜாய்டு. நீங்க புரிஞ்சுக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். இலக்கியத்தை ஒருத்தன் இதுதான் வந்து சாரி ஹேம்லெட்னுடைய கதை இதுதான், இப்படி எல்லாத்தான் அது சைக்காலஜிக்கலா உடஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதை விட, நீங்க அந்த ஹேம்லெட்டை, அப்பா ஹேம்லெட் இறந்து போயிடுறான், மகன் ஹேம்லெட் வந்து தாயை வந்து ஒரு கொடூரமான நிலையில பாக்குறான், காதலி வந்து ரொம்ப அழகா இருக்கிறா, கிட்ட வந்து நிக்கிறான், ஆனா அவள்கிட்ட பேச முடியல, பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறான். அப்படிங்கறத நீங்க படிச்சாதான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு புரியும். லேடி மேக்பெத் இரவு பொழுதுல அப்படியே நடந்துட்டு இருக்கிறா, அங்கேயும் இங்கேயும் கை ஃபுல்லா ரத்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அங்கங்க அமானுஷ்யங்கள், பேய்களுடைய முகம் தெரியுது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி ஒரு பெண் சமாளிச்சிருப்பாங்க? படிச்சாதான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். Indeed, literary criticism is like science. It can be creative. இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிட்டரரி கிரிட்டிசிசம் இஸ் சயின்ஸ், அது ஒரு அறிவியல். இட் கேன் பி கிரியேட்டிவ், ஒரு புதுமையோட நம்ம அதை படிக்க முடியும். சரி, அந்த 2 டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் இதெல்லாம். ஒன்னு மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம், இன்னொன்னு மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம். ஒன்னு முக்கியமான சிக்னிபிகன்ட் மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம், இன்னொன்னு மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம். மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது நம்ம ஆர்கிடெக்டல் கிரிட்டிசிசம்னு சொல்ல போறாரு. ஓகே, இப்போ மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம்னா என்ன? It will not help a reader in developing systematic structure of knowledge about. எந்த யூஸும் கிடையாது. அது வந்து ஒரு ரீடருக்கு இந்த கிரிட்டிசிசம் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பையும் பண்ணாது. This kind of criticism will give only the background information about a work. என்ன சூழ்நிலையில இந்த ஒர்க் எழுதப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்கும். வேற எந்த ஆதரவு பயோகிராஃபியை பத்தி கொடுக்கும், ஆதர் இந்த நிலைமையில இந்த ஒர்க் எழுதினாலும் கொடுக்கும். அது வந்து ஒரு மீனிங்லெஸ் கிரிட்டிசிசம் தான். This criticism will distract the reader from literature. இலக்கியத்துல இருந்து அவனை விலகி கூட்டிட்டு போகும். இது நியூ கிரிட்டிசிசத்தினுடைய ஒரு பண்பும் கிடையாது. Literature is a part of humanities. And humanities include philosophy and history. லிட்டரேச்சர் அப்படிங்கிறது மானுடவியல் அல்லது மனிதனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஹியூமானிட்டிஸ் சம்பந்தப்பட்டது. அதுல பிலாசபி, ஹிஸ்டரி எல்லாமே அடங்கும். தத்துவமும் இருக்கும், வரலாறும் இருக்கும். So among the following, which one is the odd one ன்னு கேட்பாங்க. Option A, there are 2 types of criticism, meaningful and meaningless. ஒன்னு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், meaningless criticism give only the background information about the work. ஆப்ஷன் சி அல்லது மூணாவது ஆப்ஷன். Meaningless criticism will distract reader from literature. Option D, literature is not a part of humanities அப்படின்னு போட்டுருவோம். அப்போ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அப்படிங்கிறது ஞாபகம்.
These two branches of knowledge provide a kind of pattern for understanding literature. இப்ப நமக்கு புரியுது மீனிங்ஃபுல் கிரிட்டிசம் அப்படின்னா அதுல பிலாசபியும் ஹிஸ்டரியும் இருக்கும். These are two major tools for interpretation of history. ஏன்னா மித்திக்கல் கிரிட்டிசத்துல நமக்கு என்ன வேணும்? ஹிஸ்டரி தானே மித்து, ரெண்டும் ஒண்ணுதான். லெஜெண்டும் ஹிஸ்டரிக்குள்ள அடங்கிரும். So interpretation of literature and archetypal criticism is based on philosophy and history of a people. அப்ப எது மீனிங்ஃபுல் கிரிட்டிசம்? ஆர்கிடைப்பல் கிரிட்டிசம். among them எல்லா மீனிங்ஃபுல் கிரிட்டிசத்திலையும் இதுவும் ஒரு வகை. ஒரு பார்ட்டை ஃபைனா முடிச்சிட்டோம். ஒரு பார்ட்ல ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். லிட்டரரி கிரிட்டிசம் அப்படிங்கிறது சயின்ஸ். நமக்கு லிட்டரரி கிரிட்டிசத்தை படிக்கலாம், லிட்டரேச்சரை அந்த மொழி படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அது ஃபெல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ரெண்டு வகையான கிரிட்டிசம் இருக்குது. ஒன்னு மீனிங்ஃபுல், இன்னொன்னு மீனிங்லெஸ். அடுத்தது பார்ட் ஒன்னுல தான் இப்ப அவர் சொல்றாரு பிலாசபியும் ஹிஸ்டரியும் முக்கியம் இல்லைங்களா? ரெண்டு விஷயங்களை பத்தி சொல்றாரு. ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் பத்தி சொல்றாரு. ஏற்கனவே நிறைய வகையான கிரிட்டிசிசம் இருக்குன்னு சொல்லி ஒரு கைண்ட்ல என்ன சொல்றாரு? மீனிங்ஃபுல், மீனிங்லெஸ். அடுத்தது ஃபார்மலிஸ்டிக், ஹிஸ்டாரிக்கல்னு சொல்றாரு. இது மொத்தத்திலே ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கிரிட்டிசிசம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கிரிட்டிசிசம். There is a type of criticism which focuses only on the analysis of a text. Such a criticism confines itself to a text, does not give any background information about the text. It's nothing but new criticism. This type of formalistic, structural criticism will help the readers in understanding a text only to some extent. In the structural criticism, ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் ஒரு எல்கை வரைக்கும் போய் அந்த டெக்ஸ்டை நமக்கு அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும். That is, a reader may understand the pattern of a text. இது என்ன பேட்டர்ன், என்ன மித்த பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படி அந்த பேட்டர்ன் இதுக்குள்ள வந்தது அது நமக்கு புரியாது. சோ அதை புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு ஸ்டெப்புக்கு போகணும். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். எந்த ஹிஸ்டரி பேஸ் பண்ணி இது எழுதப்பட்டிருக்கு. ஸோ நியூ கிரிட்டிசத்தை ஒரு அமைப்பா வச்சுக்கிட்டு கூட ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசத்தையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இதுதான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம். ஸோ ஆதருடைய பேக்ரவுண்ட் எதையும் பார்க்கல, ஆனா ஆதர் எந்த பேக்ரவுண்டை பயன்படுத்தி இதை எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இவர் வந்து இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி எழுதியிருக்காரா, இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேற ஏதாவது நாகரிகங்கள், இந்திரன் வர்ணன் பத்தி எழுதியிருக்கிறாரா, இல்ல புத்திசம் பத்தி எழுதியிருக்காரா, ரிக்வேதம், எஜூர் அந்த காலகட்டத்தை பத்தி எழுதியிருக்காரான்னு அனாலிசிஸ் பண்றது. கல்கின்னு ஒரு மூவி வந்திருக்குது பாத்தீங்களா? கல்கின்னு ஒரு மூவி, இந்த பிரபாஸ் எழுதின ஒரு மூவி, பிரபாஸ் நடிச்ச ஒரு மூவி. அது பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபைன் எக்ஸாம்பிள். அது ஏதோ ஒரு மாடர்ன் மூவி மாதிரி போயிட்டு இருக்கும். உள்ள போய் நீங்க ஒவ்வொரு பேட்டர்னையும் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஓகே இது ஒரு மித்திக்கல் எலிமெண்ட்னு புரிஞ்சுது. அப்போ மகாபாரதத்தை பேஸ் பண்ணி அவ்வளவு கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்குது. இது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம். What the readers require today is a synthesis of structural criticism and historical criticism. ரெண்டுத்தினுடைய அந்த ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ல நம்ம நின்று கொடுக்க முடியும்ன்ற. ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் இஸ் a synthesis of structural and historical. அமைப்பியல் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் ஒரு டெக்ஸ்ட் அணுகிறதுக்கு ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் உகந்தது. ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் விவரிக்கிறாங்க. லிட்டரரி கிரிட்டிசிசம் இஸ் சயின்ஸ். சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இயற்கையை வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். பாருங்க என்னென்ன சயின்ஸை பத்தி சொல்றாங்கன்னா, பிசிக்ஸ், a branch of science which explores matter, natural forces of universe. Physics and astronomy gained their scientific significance and they were accepted as branches of science. ரினைசன்ஸ் காலகட்டத்துல நமக்கு வானவியலையும் இயற்பியலையும் சயின்ஸினுடைய ஒரு அங்கங்களா அங்கீகரிக்கப்பட்டாங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரி 18th செஞ்சுரியில அறிவியலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. வேதியியல பயாலஜி 19th செஞ்சுரியில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ரொம்ப புத்திசாலியா கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க போடுவாங்க.
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, இப்படி எல்லாம் கொடுத்து ஆப்போசிட் சைட்ல ரெனைசன்ஸ் 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி கொடுத்து தொலைச்சிருவாங்க. அதனால இதையும் நோட் பண்ணிக்கணும். சோசியல் சயின்சஸ் 20th செஞ்சுரியில சிமிலர்லி அதே மாதிரி லிட்டரரி கிரிட்டிசிசம் இன்றைய காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டு அதனுடைய பிற்பகுதியில இது நார்த்ரப் ஃப்ரையர் எழுதுறாரு 1950 அந்த பக்கத்துல. இது 63ல வெளிவந்த ஒர்க் இல்லைங்களா? அப்ப 1950 நம்ம வச்சுக்கலாம். ஹாஸ் பிகம் சிஸ்டமேட்டிக் இன் இட்ஸ் அனாலிசிஸ். லிட்டரரி கிரிட்டிசிசம் சயின்ஸ் மாதிரி ஒரு அங்கீகாரத்துக்கு வந்துடுச்சு. சயின்ஸ் மாதிரியே இது மாறுது. therefore it considered as a science. இத பேஸ் பண்ணி a work of literature may be critically or scientifically evaluate பண்ணலாம் நாம. நார்த்ரப் ஃப்ரையர் அதான் சொல்றாரு. ஒரு இப்போ ஒரு உப்பு வேதியியல்ல ஒரு ஒரு கெமிக்கலை கண்டுபிடிக்கிறிய, இயற்பியல்ல ஒரு மெக்கானிசத்தை கண்டுபிடிக்கிறிய, அதை எப்படி சயின்டிபிக்கல்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த விமர்சனங்களையும் சயின்டிபிக்கல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுங்களா அப்படின்ற. Among the tools of criticism, he uses two methods: structural criticism and historical criticism. இதை நீங்க டிடெக்டிவ் மெத்தட்னும் இண்டக்டிவ் மெத்தட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரல இண்டக்டிவ்னு வச்சுப்போம், ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கறத டிடெக்டிவ்னு வச்சுப்போம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஆர்கிடெக்டல் கிரிட்டிசிசம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஆர்கிடெக்டல் கிரிட்டிசிசம். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்ட் 2. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பார்ட் 1. அப்படியே டிவைட் பண்ணி பார்ட் 2க்குள்ள போக போறோம். பார்ட் 2 எந்த ஹெட்டிங்கும் அவர் கொடுக்கல. பார்ட் 1லயும் எந்த ஹெட்டிங் கொடுக்கல, பார்ட் 3லயும் எந்த ஹெட்டிங் கொடுக்கல. பட் இது எதை பத்தி பேசுது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இது இண்டக்டிவ் மெத்தட பத்தி சொல்லுது. இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ்னா என்ன? ஏற்கனவே பார்ட்லயே சொல்லிட்டாரு. ஒரு ஆர்கிடைபிள் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இண்டக்டிவ் மெத்தடையும் டிடக்டிவ் மெத்தடையும் சேர்ந்துதான் இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசத்தையும் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்கிடைபிள் கிரிட்டிசிசம்ங்கிறது இருக்கும். ரெண்டும் சேர்ந்ததுதான். ஆனா அது ரெண்டையும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம் அப்படின்றாரு. சோ அதனால ஒரு சின்ன ஒரு எளிமையான டெபினிஷன். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? இண்டக்டிவ்னு சொல்றோம், டிடக்டிவ்னு சொல்றோம், டீப்பா போறது, மேலோட்டமா போறது அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை. இண்டக்டிவ் அப்படிங்கிறது நாம நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனை வச்சு ஒரு தியரியை உருவாக்கிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய லைஃப்ல நடக்கும். ஒரு 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 ஈவெண்ட் நம்ம இதுல நடக்கும். அதாவது நல்லது செய்தால் நல்லது நடக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்றோம், நம்ம எதிர்பாராத விதத்துல அது நல்லது நமக்கு கிடைக்குது. இதுதான் பிலாசபின்னு நாம மாத்திக்கிறோம். இல்ல இன்னொருத்தன வாழ்க்கையில டே எவனுக்கு நல்லது பண்ணாத, உனக்கு நீ சேர்த்துக்க அப்படின்னு பண்ணி அவன் அவனோட லைஃப சேர்த்துக்கிறான். அப்ப இது ஒரு தியரியா மாறுது. ஸோ ஒரு அப்சர்வேஷன் பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வாழ்க்கையை தயார் பண்ணி ஒரு தியரியா அதை மாத்திக்கிறது. ஸோ இந்த அப்சர்வேஷன்ல இருந்து ஒரு தியரியை உருவாக்கிறது அப்படிதான். அடுத்தது இந்த டிடக்டிவ் மெத்தட்ல ஒரு தியரி இருக்கு. சரியா? நல்லது செய் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியில இருந்து நாம நம்ம லைஃபுக்கு ஒரு எக்ஸாம்பிள கிரியேட் பண்ணிக்கிறது. அந்த தியரியை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் இண்டக்டிவ், டிடக்டிவ். ஒன்னு பர்சனல்ல இருந்து ஜெனரல் இருக்கும், இன்னொன்னு ஜெனரல்ல இருந்து பர்சனல் இருக்கும். நம்ம லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஜெனரலைசேஷன் இல்லைங்களா? ஸ்பெஷலைசேஷன், ஜெனரலைசேஷன் படிச்சிருக்கோம். அதே விஷயம் தான் இங்கேயும். ஓகே, இது ஸ்பெஷலைசேஷன்ல இருந்து ஜெனரலைசேஷன், இங்க ஜெனரலைசேஷன்ல இருந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படிதான். Learners use their own observation and experience to develop their own theory. நமக்குன்னு ஒரு தியரியை நம்மளை உருவாக்குகிறது. டிடெக்டிவ்னா என்ன? ஒரு தியரி இருக்குது, அதை பார்த்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வேணும்னா எடுத்துக்கிறது. அவ்வளவுதான். Towards the close of the first session, ஃப்ரையர் என்ன சொன்னாரு? Structural criticism will help a reader in understanding a text. என்ன ஃபார்மேட்ல இருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவனுடைய புரிதலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணும்? பர்டிகுலர் ட்ரூத் இன் ஒர்க் ஹீ ட்ரா ஜெனரல் ட்ரூத். பர்டிகுலர் ட்ரூத் இன் ஒர்க், அது மூலமாக ஒரு ஜெனரல் ட்ரூத்துக்கு வர்றான். தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அவன் ஒரு தியரியை அடைகிறான். அவ்வளவுதாங்க. சரியா? இது இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டாரு. ஓவிங் டு ஜெலசி, பொறாமையின் காரணமாக ஒத்தல்லோ அந்த கேரக்டர் ஷேக்ஸ்பியரியன் பிளேயை நம்ம படிக்கிறோம். ம்? பொறாமையின் காரணமாக இயாகோ செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இது நம்மளுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்க. This play inflicts upon himself affliction, and this is the particular truth of the drama, from which the reader learns the general truth of life, that jealousy is always destructive. அந்த ஒரு பிளே, ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள நம்ம பாக்குறோம். ஓ, ஒருத்த மேல பொறாம கொண்டா அந்த குடும்பத்தையே அழிச்சிட முடியும். ஆஹ் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. வந்து வாழ்க்கையில பொதுவா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இல்ல. உலகம் உருண்டையானது, சூரியன் உதிக்கவே செய்யாது, இப்படிப்பட்ட ஒரு ஜெனரல் ட்ரூத்ல இது ஒரு பர்டிகுலரான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஜலசின்னா இப்படி எல்லாம் குடும்பத்துல பிரச்சனைகள் நடக்கும், சந்தேகம் இருந்தா இப்படி எல்லாம் நடக்கும். அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ட்ரூத்ல இருந்து நம்ம ஒரு ஜெனரல் ட்ரூத் என்னது, அது லைஃப் தட் ஜெலசி இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ட்ரூத்தை அடைகிறோம். இதுதான் இண்டக்டிவ் மெத்தட். This is the inductive method of analysis under structural criticism. An author cannot intrude into his text and express his personal opinions and comments. He should maintain absolute objectivity. அதாவது சப்ஜெக்டிவிட்டி அப்ஜெக்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குது. சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் சொல்றது. அப்ஜெக்டிவிட்டினா டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்றது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களினுடைய அடிப்படையில் சொல்றது அப்ஜெக்டிவிட்டி. சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன், எமோஷன்ஸ் அடிப்படையில சொல்றது. ஸோ இங்க ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசத்துல நம்ம அப்ஜெக்டிவா மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும். நீங்களா போய் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஒத்துலோ நல்லவன், யாகோ நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே. ஸோ கிரிட்டிக் ஸ்டடீஸ் a work and finds out whether an author is free from textual interference. அவன் வேற ஏதாவது பிடிக்கல சிக்கி இருக்கிறானா, ஃப்ரீயா இருக்கானான்னு முதல்ல பார்க்கணும். திஸ் சார்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் அப்ரோச் ஆல்சோ, இதுவும் ஒரு ஒரு இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் அப்ரோச் கூடயும் வரும். திஸ் மெத்தட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஹெல்ப்ஸ் த ரீடர்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆதர்ஸ் பர்சனல் சிம்பிள்ஸ், இமேஜஸ், மித்ஸ் which he incorporates in his work. நம்ம ஆதார பத்தி, பேக்ரவுண்ட் பத்தி எதுவும் படிக்கல, ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் வியூல நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஆதர் பயன்படுத்தின சிம்பிள்ஸ், இமேஜஸ், மித்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட முடியும். மித்துங்கிறதே ஆர்கிடைப் தானே. இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் பயன்படுத்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட முடியும். வேற ஒண்ணும் வேண்டாம். பாரஞ்சித்தினுடைய மூவிஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. பாரஞ்சித்தினுடைய மூவி, அவர் இதுவரைக்கும் எடுத்த மூவில ஜாதியல், அந்த ரேஷியல் ரீதியல் இல்லாத படங்களே கிடையாது. அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும், ஆதருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஜாதியல் ரீதியா இருக்கு. அவர் எங்கேயோ தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு அவமரியாதையை அவர் சந்திச்சிருக்கிறார். சாப்பாடு விஷயங்களை கிளியரா அங்கங்க போட்டிருப்பாரு. பீஃப் பிரியாணி, மாட்டுக்கறி அப்படிங்கிறது திரும்ப 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 வந்துட்டு இருக்கு. அது ஒரு இமேஜ், அது ஒரு சிம்பிள். அப்போ இதுல ஏதோ பிரச்சனை இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எதுல, இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆமா, இன்றைய காலகட்டத்துல பீஃப் பிரியாணி, பீஃப் சாப்பிட்டாச்சுன்னா அவங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க, பண்ணி சாப்பிட்டா தனியா பாக்குறாங்க. ஏன்னா பீஃப் சாப்பிடக்கூடியவன் பண்ணி சாப்பிடக்கூடியவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதுதான் இங்க பெரிய காமெடி. சோ உணவு திருவிழா அப்படின்னு நடத்தும் போது பெரிய ஃபைட் எல்லாம் பண்ணி மாட்டுக்கறியை உள்ள ஏத்திட்டாங்க, பன்னிக்கறியை வெளியே தள்ளிட்டாங்க. ஆனா உலகம் முழுக்கையும் சாப்பிடக்கூடிய மக்கள்ல அதிக பேர் வந்து பன்னிக்கறியில தான் இருக்காங்க. போர்க் இறைச்சி தான் உலகத்துல மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இறைச்சி, டேஸ்டான இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க அரசியல் எப்படி இருக்குதுன்னா, பீஃப் உள்ள ஏத்திட்டாங்க, போர்க்க வெளியே தள்ளிட்டாங்க. இன்னும் போர்க்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான மக்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் இருக்கிறாங்க, மற்ற மாவட்டங்கள்லயும் இருக்கிறாங்க. சோ இதுதான் இந்த மித்ஸ் எல்லாமே, மித்து, சிம்பிள், இமேஜஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். At times the author himself may be unconscious of the, அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அதை உள்ள ஏற்றிடுறான், which he has exploited in his work, and the critic discovers such things. இந்த ஆதர் எழுதும் பொழுது, அந்த ஒர்க்கை பண்ணும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலே இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள ஏற்றி வச்சிடறான். ஒரு கிரிட்டிக்கா நம்ம அதெல்லாம் உள்ளவே அடிச்சு உடைச்சு கண்டுபிடிக்க போறோம். சரி, அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் இண்டக்டிவ் அனாலிசிஸ் பத்தி சொல்றாரு. முதல்ல இண்டக்டிவ் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம். இப்போ பார்ட் 2லயே ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், இண்டக்டிவ் அனாலிசிஸ்க்குள்ள போறாரு. இண்டக்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது
ஒரு பர்டிகுலர் ட்ரூத்ல இருந்து ஜெனரல் ட்ரூத்தை ஃபார்ம் பண்றது. யாகு அல்லது ஒத்தல்லோ இவங்களுடைய சந்தேகத்திலிருந்து, ஓ சந்தேகம் அப்படின்னாலே உலகத்துல கெட்டது அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ட்ரூத்துக்கு வர்றோம். ஓகே, இது செகண்ட் டைப் ஆஃப் கிரிட்டிசிசம். இது நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு ஒர்க்க பழைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் தோண்டி, ஓ இத மாதிரி தான் இது இருக்குது, இதை தான் மாத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர்றது. He interprets the birth of a text and resolves. It is an outcome of a social and cultural demands of a society in a particular period. அது கட்டாயம் காலத்தின் தேவை. இந்த ஒர்க் வெளிவந்ததே காலத்தினுடைய ஒரு தேவை. சார்ல்ஸ் டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்தது காலத்தினுடைய தேவை. இல்லைன்னா ரிலிஜன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில எல்லா பயல்களும் அடிச்சுட்டு செத்து போவாங்க. துருக்கிய மதம் பெருசா, ஐரோப்பிய மதம் பெருசா அப்படின்னு அடி நடந்தது. சிலுவை போர்கள் நடந்தது. சார்ல்ஸ் டார்வினுடையது வந்தோம்னா பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. இஸ்லாம் மதம்காரனும் விட்டுட்டு போயிட்டான், கிறிஸ்தவ மதக்காரனும் விட்டுட்டு போயிட்டான். ஏன்? டே, உங்க மதங்கள்ல இருந்தெல்லாம் உயிர்கள் தோன்றவே இல்லை. உயிர்கள் எப்படி தோண்டி இருக்குது? உயிர்கள் குரங்குல அது தோண்டிச்சு அப்படின்னு ஒரு கோடு போட்டார். ஸோ இதை ஃபைன் பண்ணுங்களா. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், பல்வகை உயிரினங்களின் தோற்றம் பை சார்ல்ஸ் டார்வின். எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு? விக்டோரியன் இங்கிலாந்த குலுங்க வச்ச ஒரு ஒர்க். டோர் பீச் எல்லாம் எழுதுறதுக்கான ஒரு காரணமும் அதுதான். சரி, அது வந்து காலத்தின் கட்டாயமா சில ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. Quite evidently, the historical critic plays a major role in understanding a text. நீங்க ஒரு பக்கம் இதை வந்து நியூ ஹிஸ்டாரிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு நம்ம பேசுறோம். அதே மாதிரிதான் இதுவும் அதனுடைய ஒரு சின்ன ஒரு அடிப்படை தான் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட், ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கை படிக்கிறீங்க அப்படின்னா பேரலா ஒரு ஹிஸ்டரி புக்கே நீங்க படிக்க வேண்டியிருக்கும். பேரலா ஒரு ஹிஸ்டரி புக்கே நீங்க படிக்க வேண்டியிருக்கும். பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சீங்க, ஒரு புக் இருந்தது, அதை படமா கூட எடுத்தாங்க. நீங்க புத்தகம் படிக்கலன்னா விடுங்க, அந்த படத்தை வச்சுக்கோங்க, அதுதான் புக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாண்டியர்களுடைய ஹிஸ்டரி இதுதாங்க. அப்ப உண்மையிலே ஹிஸ்டரி எழுதணும். இது ஒரு ஃபிக்ஷன், இது ஒரு கற்பனை கதை. பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது கற்பனை கதை. அதில் உள்ள பிளாட் எல்லாம் உண்மை கிடையாது. பாண்டியர்களுடைய இதுல அப்படி நடக்கல. சரிங்களா? சோழர்களுடைய இதுல அப்படி நடக்கல. பாண்டியர்கள் என்னைக்கும் காட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டு பிச்சைக்காரங்கனக்கா வாழல. அதெல்லாம் கற்பனை. சரிங்களா? பாண்டியர்களும் அரண்மனையில வாழ்ந்தவங்க தான். அவங்களும் செல்வ செழிப்புல வாழ்ந்தவங்க. பெரிய பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. சோழர்கள் மட்டும் அழகா ஜெயம் ரவி சோழர் மாதிரியும் ஒரு கருப்பா இருக்கக்கூடியவனா பாண்டியன் மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சோழன் என்ன இங்க ஆப்பிரிக்கால இருந்தா வந்தான், இந்த அமெரிக்கால இருந்தா வந்தான், இல்ல நியூசிலாந்துல இருந்து வந்தானா? இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அமைப்பியல் தான் இருக்கும். பட் அதை ஒரு பிக்ஷனலைஸ்டா ரொம்ப மெருகேட்டி காமிக்கிறதுக்கு வேண்டி சோழர்கள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. மற்றபடி உண்மையிலே சோழர்கள் பாண்டியர்களும் நல்ல நிலைமையில வாழ்ந்தவர்கள் தான். இது 1000 காமிச்சிருப்பாங்க. 1000 படம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சோழர்களை வந்து டவுன் பண்ணியும் பாண்டியர்களை பெரிய ஆட்களாகவும் காமிச்சிருப்பாங்க. இப்படி அவங்க கற்பனையை பொறுத்து இருக்கு. ஓகே, ஃபைன். சோ அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா பாண்டியன் சார்ந்த புத்தகங்கள் படிக்கணும். சங்ககால இலக்கியங்கள் படிச்சாதான் ஓ இவன் தான் கரிகார் சோழன், இவன் தான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது அங்கதான் நமக்கு தெரிய வரும். அப்போ ஒரு ஹிஸ்டரி புக்கையும் ஒரு லிட்டரரி டெக்ஸ்டையும் பேரலா வச்சு படிக்கணும். In fact, both structural criticism and historical criticism are necessity in archetypal criticism. ஒன்னை விட்டு இன்னொன்னு ஒர்க் பண்ணாது ஆர்கிடைப்ல. பட் எய்தர் ஆஃப் தெம் அலோன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஒர்க் கம்ப்ளீட்லி. இதை ஒண்ணு மட்டும் வச்சு ஆர்கிடைபிள் கிரிட்டிசிசத்தை நீங்க மூவ் பண்ணீங்க, என்ன பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்கன்னா அது தப்பா போய் முடியும். சரிங்களா? ரெண்டுமே இருக்கணும். ஆர்கிடைபிள் கிரிட்டிசிசத்துல ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமும் இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசமும் இருக்கணும். ஏற்கனவே திரும்பியே சொல்றேங்க, ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் அமைப்பு ரீதியா ஒரு டெக்ஸ்ட அணுகிறது. ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசம்னா வரலாற்று ரீதியா அணுகிறது. ரெண்டுமே ஆர்கிடைபிள் கிரிட்டிசத்துக்கு வேணும். Historical critic discovers common symbols, images being used by different writers in their works, and resolve that there must be a common source from which writers have derived their symbols. அதாவது ஒரு ஒர்க்கை பாக்குறீங்க, அந்த ஒர்க்குக்குள்ள ஏதோ ஒரு சிம்பல் பாக்குறீங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி ஏதோ ஒரு சிம்பல் பாக்குறீங்க. புலி இல்ல ஜாதி இல்ல பேய் அப்படிங்கிற ஏதோ ஒரு சிம்பிள் பாக்குறீங்க. அப்ப இதை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து அங்க ஒரு ஒர்க் இருக்குது, அதுக்கு பேர் பெரிய புராணம், அதுக்கு பேர் வந்து பன்னிரு திருமுறைகள் அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கு. அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்பிள், C is a common symbol used by many writers over the years. Therefore, it is an archetypal symbol.
இது ஒரு ஆர்கிடைப்பல் சிம்பிளா. இந்த பேய் அப்படிங்கிறத நான் ஆர்கிடைப்பல் சிம்பிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப இடத்துல. அதே மாதிரி இந்த கடல் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்கிடைப்பல் சிம்பிள். செம்மீன் அப்படிங்கிற ஒரு படம் இருந்தது, மலையாள படம். நமக்கு நாவல் கூட இருக்குது, தகழி சிவசிதம்பரம் பிள்ளையோட ஒரு நாவல். அதுல சீங்கிறது ஒரு சிம்பிள். அதே மாதிரி கடல்ல தமிழ்ல ஒரு மூவி இருக்குது, அதுலயும் கடல் தான் ஒரு மூவி, ஒரு சிம்பிள், முக்கியமான ஒரு சிம்பிள். ஸோ இப்படி அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஆர்கிடைப்பல் சிம்பிளா மாறிடுது. நாட் ஓன்லி சிம்பிள்ஸ், இமேஜஸ், மித்ஸ் ஆர் ஆர்கிடைப்பல், ஈவன் ஜான்ராஸ் ஆல்சோ ஆர்கிடைப். அது வந்து ஒரு டிராஜிக், காமெடி, இதெல்லாம் கூட ஆர்கிடைப்பலா மாறிடும். ஜான்ரா ஆஃப் டிராமா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் கிரீக் ரிலீஜியன். நாடகம் அப்படிங்கிறது கிரீக்ல இருந்து வந்தது, கிரீக் மதத்துல இருந்து வந்தது. This historical inductive method of criticism helps readers in understanding symbols, not only symbols, images and myths, but also the very genre. இதுவும் ஒரு ஆர்கிடைப்னு சொல்லிடலாமா இந்த டிராமா, கிரீக் டிராமா அப்படிங்கிறது? இப்ப பாருங்க, கிரீக் டிராமால அந்த சிம்பிள்ஸ் ஆர்கிடைப் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு நமக்கு கோட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோட் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நம்ம தளபதி நடிச்ச படம் வந்து கோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ட்ராஜடி இன் கிரீக் டிராமா எப்படி உருவாச்சுது அப்படின்னா, ஒரு ஆட்டை பலி கொடுக்கக்கூடிய அந்த சம்பவம் ஃபார் டயனிசஸ் காட். கிரீக் ஒயின் காடான டயனிசஸுக்கு ஒரு ஆடை வந்து பலி கொடுப்பாங்க. அந்த டைம்ல பாடக்கூடிய அல்லது நடிக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் டிராமா அப்படின்னு வந்தது, எஸ்பெஷலி ட்ராஜடி. ஸோ ஆஃப்டர் அந்த பலியெல்லாம் கொடுத்த அப்புறம் நைட் தே ஹாவ் அ பார்ட்டி, அதுல டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டான்ஸை காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ட்ராஜடியும் காமெடியும் அந்த டயனிசஸ் காடு கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இது கிரீக் ரிலீஜியன். இதை எடுத்துக்கிறதே நீங்க ஒரு ஆர்கிடைப், இதை எடுத்துக்கிறதே ஒரு ஆர்கிடைப் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட் டூனுடைய ஒரு கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு வரோம். ஏற்கனவே மேல செக்ஷன்ல சொன்னது கலெக்டிவ் அன்கான்சியஸ் யாருடையது? கோல் யூங்கனுடையது. கலெக்டிவ் அன்கான்சியஸ் ஆர் ரேஷியல் மெமரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். It dissects and analyzes symbols, images, mythologies used by writers. Okay, இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம பேசுனது. They have their origin in primitive myths, rituals, folklore and cultures. Primitive அப்படின்னா நமக்கும் முன்னாடி, ஏன்ஷியன்ட், அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு சில டைம்ல சோர்சஸ் இருக்கலாம், சில டைம்ல ஓரல் ஆக கூட இருக்கலாம், வாய்மொழியாக கூட இருக்கலாம். சச் பிரிமிட்டிவ் ஃபேக்டர்ஸ், இந்த பிரிமிட்டிவ் ஃபேக்டர்ஸ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் எங்க பரியாய் இருக்குமா? கலெக்டிவ் அன்கான்சியஸ்க்குள்ள பரியாய் இருக்குமா. அதுக்கு இன்னொரு பேரு ரேஷியல் மெமரி. ரேஷியல் அப்படின்னாலே ரேஸ், நம்ம இனக்குழுவுல இருந்து வரக்கூடிய மெமரி அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். இன்னொன்னு ரேஷியலா சிந்திக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பகுத்தறிவா கூட சிந்திச்சு அந்த மெமரியை அவன் கொண்டு வரலாம். அதை வந்து நம்ம ஊர்ல என்ன சொல்றோம், இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு எல்லாத்தையுமே மூட நம்பிக்கைக்குள்ள போட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அம்மா, நம்ம ஊர்ல அது ரொம்ப ஃபேமஸ், வெளியூர் எப்படின்னு தெரியல, அது வேற எந்த ரிலீஜனை சார்ந்தாலும் வீடு காலையில நடக்கழிச்சு கோலம் போடுவாங்க. அது எந்த மதக்காரங்களும், இப்ப முஸ்லிம்ஸ் வரைக்கும் அது கோலம் போடுறாங்க. அது வந்து எந்த மதத்துக்கும் உட்பட்ட மாதிரி தெரியல. காலையில வீடு அழகா மங்களகரமாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு நடுவுல என்னன்னா ஒரு சாணியை பிடிச்சி வைப்பாங்க, இல்ல ஒரு மஞ்சள் வைப்பாங்க, இல்ல கலர் கோலப்பொடி வைக்கிறேங்கிறதுல வந்து கொஞ்சம் குங்குமமும் மஞ்சள் எல்லாம் வைப்பாங்க. எதுக்கு அதை வைக்கிறது? ஆன்டி பயோட்டிக். சாணி பிடிச்சி உருண்டை வைப்பாங்க. கேட்டா அதை பிள்ளையார்னு வாங்கி, பிள்ளையார் வந்து சாணியில இருக்கிறாரு. அது உண்மையிலேயே அவங்க எதுக்கு வச்சுக்கிட்டாங்க? கிருமி நாசினி. அது வீட்டுக்கு முன்னாடி அடுத்த நாள் நீங்க நடந்தடிக்கும் போது அந்த சாணம் வந்து அந்த தரையில பரவிடும். இல்ல நிறைய பேர் சாணங்கிய தொளிச்சு, மாட்டு சாணத்தை தொளிச்சுதான் கோலமே போடுவாங்க. அதை கேட்டா சாமின்றுவாங்க. மஞ்சள் பூஜையில எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்க, அதுவும் சாமின்றுவாங்க. அதெல்லாம் கிருமி. ஆடி மாசம் வந்துன்னா நம்ம ஊர்ல மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துவாங்க, சாமிக்கா ஊத்துறாங்க. அவ்வளவு மைனச பயில எல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. எதுக்கு சார் ஊத்துனாங்க அப்படின்னா, ஆடி மாசம் வந்து அம்மை பரவக்கூடிய நாட்கள். ஆடி காத்துல அம்மியும் நகரும்னு வாங்க, அது அம்மி கிடையாது, அது அம்மை. ஆடி காத்துல அம்மை நோயும் பரவும், அதுதான் உண்மையான டெபினிஷன். அதை அப்படியே மாத்தி விட்டானுங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு என்ன பண்ணாங்க, சரி இப்ப இவங்க மருந்து கொடுத்தாச்சுன்னா ஒரு பேரும் குடிக்க மாட்டாங்க, சாமிக்கு பேரை போடுவோம்னு.
போட்டு கோயில்கள்ல அந்த மருந்தையே கூழாக ஊத்த ஆரம்பிச்சாங்க. அரிசி மாவு, சின்ன உள்ளி, சின்ன தேங்காய் இதெல்லாம் போட்டீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி. தேங்காய் பால் உடம்புக்கு குளிர்ச்சி. சின்ன உள்ளி வந்து அஹ், சின்ன வெங்காயம், உள்ளின்னு எங்க ஊர்ல சொல்லுவோம், வெங்காயம். வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இததான் கூழா ஊத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் சர்க்கரையும் தட்டி விட்டானுங்க. சர்க்கரையும் அரிசி மாவையும் தட்டி விட்டு அதை கூழாக்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, நீங்க வந்து கம்மங்கூழு, கேப்பக்கூழு தான், இதுதான் பாரம்பரியமான கூழ் வகைகள். இதைத்தான் கோயில்கள்லயும் போட ஆரம்பிச்சாங்க. வேப்பலை கட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு? அம்மா போட்ட வீட்டுல, சிக்கன் பாக்ஸ் போட்ட வீட்டுல வேப்பலை சுத்தி கட்டியிருப்பாங்க. அதுதான் மருந்து, வேற மருந்தே கிடையாது அப்படின்னு வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல. மாத்திரை போட்டாலும் மருந்து தின்னாலும் அது ஒரு 10 நாள் இருந்துகிட்டு தான் போகும். அப்படி அந்த சிஸ்டமேட்டிக் வே எல்லாம் எதுக்கு வச்சாங்க? கரெக்டா தான் வச்சிருக்கானுங்க. நம்ம அதை வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். சோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அது நம்மளுடைய ரேஷியல் மெமரிக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? இதுதான் அன்கான்சியஸ், கலெக்டிவ் அன்கான்சியஸ். இது யார் சொல்றாங்க? ஊக் சொல்றாங்க. கண்டிப்பா கொஸ்டின் பாயிண்ட் இது கேட்கலாம். Since the writer is a part of race, what lies in his unconscious mind is expressed in his work. என்ன அவனுடைய மனசுக்குள்ள கூட்டி கிடக்குதோ அது அவனுடைய ஒர்க்ல சிம்பிளாவோ, ரிச்சுவலாவோ, இமேஜாவோ வடிவம். This criticism focus on such things in a work. ஒரு ஒர்க்ல இந்த மாதிரி விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணும். Under reductive method of analysis, inductive and reductive method of analysis, the critic, while elucidating a text, moves from the particular truth to general truth. இவ்வளவு நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம ஊர் பேஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ், மித், சிம்பிள்ஸ் எல்லாம் வைக்கிறது மூலமா ஒரு பர்டிகுலர் ட்ரூத்ல இருந்து ஒரு ஜெனரல் ட்ரூத்துக்கு பழைய விஷயங்கள் எதையும் நம்ம ஃபுல்லாவா புறந்தள்ள முடியாது. இப்போ இப்படி பண்ணா இப்படி கிடைக்கும், நல்லது பண்ணா நல்லது நடக்கும். ஒரு கெட்டது, பொறாமை அப்படிங்கிறது உலகத்துக்கே அழிவு தரக்கூடியது. ஒரு பெண்ணியல் மேல கொண்ட ஒரு ஆசை அப்படிங்கிறது ஊரையே அழிச்சுக்கிடும். ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் இல்லியடு, ஒடிசி எல்லாம் படிக்கிறோம். ஒரு பெண்ணுனால உலகத்தையே அழிக்கக்கூடிய பவர் இருக்குது. பானம் ரொம்ப கொடியது அப்படிங்கிற ட்ரூத்துக்கு வரதானே செய்யறோம். ஓகே, particular symbol or myth leads to the establishment of general truth. Works of art are created in this way, and their origin is in primitive cultures. அந்த பழங்காலத்து அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி அந்த ஒர்க்குகள் படைக்கப்படுது. லிட்ரேச்சர் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் மேனர் ஓவர் ரொம்ப வருஷமா இலக்கியங்கள் இந்த சிஸ்டம்ல தான் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படின்றாங்க. ஆர்கிடெக்டல் கிரிட்டிசம் அண்ட் இட்ஸ் ஃபேசட்ஸ், அதனுடைய விதைகளா மூலாதாரங்கள் அப்படின்னு வரும். அதனுடைய கரெக்டான இட் இஸ் இன் ஆல் இன்க்ளூசிவ் டேர்ம், எல்லாத்தையும் இணைச்ச ஒரு ஒரு சிஸ்டம் தான் ஆர்கிடெக்ட். இட் இன்வால்வ்ஸ் எஃபர்ட்ஸ் ஆஃப் மெனி ஸ்பெஷலிஸ்ட் and at every stage of interpretation of a text. It is based on a certain kind of scholarly organization. Okay, just a definition ஆன நமக்கு தேவை. Archetypal interpretation அப்படிங்கிறது certain kind of scholarly organization. அப்ப பாருங்க, an editor is needed to clean up the text. தொடச்சு வாரிடணும். Rhetorian analysis the narrative piece. எவனுக்கு என்னென்ன வேலை? எடிட்டருக்கு டெக்ஸ்ட வந்து கிளீன் பண்ணணும். ரிட்டோரியன் மொழியியல் அறிஞருக்கு அதனுடைய நரேட்டிவ் பேஸை கரெக்ட் பண்ணணும். பிலாலஜிஸ்டுக்கு அவனும் ஒரு லாங்குவேஜ் மொழியியல் ஆளர் தான். பிலாலஜிஸ்டுக்கு ஸ்க்ரூட்டைஸ் த சாய்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், எந்த வார்த்தையை எந்த இடத்துல வைக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். And literary social historians studies the evaluation of myth and ritual. Under archetypal criticism, the efforts of all these specialists coverage of the analysis. அதாவது நம்ம டெக்ஸ்ட பார்க்கணும், அதனுடைய வார்த்தைகளை பார்க்கணும், மொழி அடிக்க இருக்க விதத்தை பார்க்கணும், வரலாறு எங்க பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து இந்த ஆர்கிடெக்டல் கிரிட்டிசத்துக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். The contribution of a literary anthropologist to architectural criticism is no small. ஓகே, இப்போ ஃப்ரேசர் யார்? லிட்டரரி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவர் தான். ஹியூமன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவரு, சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லிட்டரரி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து கட்டாயம் தேவை. இட்ஸ் நோ ஸ்மால், அது லேசான காரியம் இல்லை. இன்னொன்று ஆர்கிடெக்டல் ஸ்டடி, ஹேம்லெட் எடுத்துக்கங்களா. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஃபேஸ் பண்றோம் சோர்சஸ் ஆஃப் டிராமா. சாக்ஸோ அப்படிங்கிற 13th century டேனிஷ் ஹிஸ்டோரியன் இதை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. ஹேம்லெட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கும், எந்த காலத்துல நடந்தது, உண்மையிலேயே அது வந்து எங்க நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாரு.
இது இங்கிலாந்துல நடந்ததா? வேற எங்கேயும் நடந்ததா ஹாம்லெட்? சோ ஒரு கேள்வி, ஒரு ப்ராபிங் கொஸ்டின். ஹாம்லெட் எந்த ஊர்ல வச்சு நடந்தது? டென்மார்க்லயா? என்டைட்டில்டு டான்ஸ் ஜஸ்டா டெனோரம் அப்படிங்கிற புக்ல ஹாம்லெட்டை பத்தி பேசுறாரு சாக்சோ. ஹாம்லெட் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொண்டு இருக்குது அப்படின்ட்டு. ஹாம்லெட் எந்த ஊர்ல நடந்தது? ஆஹ் அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது? ஏன்னா இந்த டானிஷ் ஹிஸ்டோரியனான இந்த சாக்சோ, டோன்ட் கன்ஃபியூஸ், ஹாம்லெட்னுடைய சோர்ஸ், ஹாம்லெட்டுடைய சோர்ஸ் எது அப்படின்னா, சாரி, இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹாம்லெட்டுடைய சோர்ஸ கொடுத்தவர் வந்து சாக்சன், இப்படி புரிஞ்சுக்கணும். சரியா? ஹாம்லெட்டை டிஸ்கிரைப் பண்ணவர்ல, ஹாம்லெட்ல இருக்கக்கூடிய அந்த பழி வாங்கக்கூடிய படலம், அப்பா ஹாம்லெட்டு, பையன் ஹாம்லெட்டு, மேட் சீன்ஸ், அப்புறம் அந்த கிரேவியார்ட் சீன்ஸ், இது எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சவர் வந்து சாக்சோ. அவருடைய புக்கான டான்ஸ் கெஸ்டா டெனோரம், ஓகேங்களா, டான்ஸ் கெஸ்டா டெனோரம் அப்படிங்கிற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட்டே எழுதியிருப்பாரு. சரி, ஹாம்லெட்டுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்குது. ஆர் ஹாம்லெட், யூ ஆர் ஆர் ஹாம்லெட் அப்படிங்கறது எழுதுனது யார்? அல்லது ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதுனது யார்? அவ்வளவுதான். இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதினவர் தான் அந்த ஆர் யூ ஆர் ஹாம்லெட் அப்படிங்கிற ஒர்க்கையும் எழுதியிருக்காரு. அதுவும் ஹாம்லெட்டுக்கு ஒரு சோர்ஸ். He further traces the sources of the drama to nature myths, which were were in the Norman conquest period. ஸோ இந்த ஹாம்லெட் எழுதும் பொழுது நார்மன் கன்குவஸ்ட், இது வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த கதை பிளாட் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த நார்மன் கன்குவஸ்ட் பீரியட்ல இருந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஹாம்லெட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. வெளியூருக்கு போய் படிக்கிறது, ஒரு பெண் வந்து தம்பிய, கணவனுடைய சகோதரனை மேரேஜ் பண்றது, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. Thus an anthropologist makes an threadbare analysis, நூறு முடிச்சு பார்க்கணும், threadbare analysis of the, அதாவது ரொம்ப தின்னா அந்த அனாலிசிஸ் இருக்கணும், ஆஃப் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் ஹாம்லெட் அண்டர் த ஆர்கிடெக்ட் கிரிட்டிசிசம். ஸோ நமக்கு ரெண்டே ரெண்டு ஷேக்ஸ்பியரியன் பிளே தான் இந்த டிஸ்கஷன்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்னு ஒத்தலோ, இன்னொன்னு தலைவருடைய ஹாம்லெட். ஸோ அது ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். பார்ட் 3, டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். முதல்ல நம்ம பார்த்தது இண்டக்டிவ் மெத்தட், இது டிடெக்டிவ் மெத்தட். பார்ட் 3ல முதல்ல எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, ரிதம் அண்ட் பேட்டர்ன் இன் லிட்ரேச்சர். ரிதமும் பேட்டர்னும். ரிதம் வந்து மியூசிக்ல இருக்கணும் இல்லைங்களா? பேட்டர்ன் வந்து பெயிண்டிங்ல இருக்கணும். ஸோ பேட்டர்ன் அப்படிங்கிறது பெயிண்டிங்ல இருக்கணும், ரிதம் அப்படிங்கிறது மியூசிக்ல இருக்கணும். அது ரெண்டையுமே லிட்ரேச்சர்ல பார்க்கணும் அப்படிங்கிறாரு நோர்த்ராப் ஃப்ரையர். முதல்ல கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத சயின்ஸ்ன்னு சொன்னாரு. கிரிட்டிசிசத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம், லிட்ரேச்சரை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, ஃபீல் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதே அதே சாராம்சத்தை வச்சுதான் வர்றாரு. ஒரு புரியுறது, ஃபீல் பண்றதுக்கான இடத்துக்கு தான் வர்றாரு. An archetypal critic under the deductive method of analysis proceeds to establish meaning of work from general truth to particular truth. இது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ கான்செப்ட், நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ஜெக்டிவ் டைப் தான் தர போறாங்க. அப்போ ஜென்ரல் ட்ரூத் டு பர்டிகுலர் ட்ரூத் அப்படிங்கிறது என்ன மெத்தட்னு கேட்டா சொல்ல தெரியணும். ஓகே. லிட்ரேச்சர் இஸ் லைக் மியூசிக் அண்ட் பெயிண்டிங். எப்படின்னா சும்மா ஈஸியா சொல்லிடுறாங்க. ரிதம் வந்து ஒரு மியூசிக்ல எப்படி முக்கியமோ, ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி பெயிண்டிங்ல முக்கியமோ, அதே மாதிரி ரெண்டுமே இலக்கியத்திலையும் இருக்கணும்ன்றாங்க. ரிதம் இன் மியூசிக் இஸ் டெம்போரல், பேட்டர்ன் இன் பெயிண்டிங் இஸ் ஸ்பாட்டியல். இடத்தை பொறுத்தது. இது வந்து ஒரு தற்காலிகமானது. ரிதம் வந்து மியூசிக்ல தற்காலிகமானது, பேட்டர்ன் வந்து பெயிண்டிங்ல இடத்தை பொறுத்து அமையக்கூடியது. லிட்ரேச்சர்ல ரெண்டுமே both rhythm and pattern or recurrence of images, forms and words, இந்த வடிவத்தில் அது இருக்கும். மிக முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது, இன் லிட்ரேச்சர் ரிதம் மீன்ஸ் நரேட்டிவ். அந்த ஓசை அப்படிங்கிறது எப்படி மியூசிக்கு ஓசையோ அதே மாதிரி இங்க லிட்ரேச்சருக்கு நரேட்டிவ், கதை சொல்லக்கூடிய அந்த பக்குவம். And the narrative presents all the events and the episodes as a sequence and has an action. லப்பர் பந்துன்னு ஒரு படம், அதுல ஒரு கதையும் கிடையாது. லப்பர் பந்துல கதையே கிடையாது. கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதனால ஈகோ அம்பிட்டு தான்.
அதான் ஒன் லைனர். ஆனா அந்த ஒரு லைனை வச்சு அந்த நரேஷனுடைய விதம், ஒரு சின்ன ஒரு பழைய பாடல்களை எடுத்து அது மூலமாக அந்த ஒரு படத்தை ஹிட் பண்ண வச்சு ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டு போயிட்டார் அந்த டைரக்டர். அதுதான் நரேஷனுடைய சக்சஸ். லப்பர் பந்துங்கிற ஒரு படம். நிறைய படங்கள் இப்ப அப்படியே தான் வந்திருக்கு, ஒன் லைனர்ல வருது. ஆனா அதனுடைய ஸ்கிரீன் பிளே, இந்த நரேஷன் ஸ்டைல்ஸ், அதுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றியை தேடி தந்தது. பேட்டர்ன் இன் லிட்ரேச்சர் சிக்னிஃபைஸ் இட்ஸ் வெர்பல் ஸ்ட்ரக்சர். ரிதம்னா நரேஷனை, பேட்டர்ன் வந்து அப்படிங்கிறது வெர்பல் ஸ்ட்ரக்சரை அண்ட் அது கன்வே பண்ணக்கூடிய மீனிங்கையும் குறிக்குது. இட் ப்ரொடியூசிங் த இன்டென்டட் ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட். ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் ஷுட் ஹாவ் போத் ரிதம் அண்ட் பேட்டர்ன். ரெண்டுமே, நரேஷனும் வேணும், அந்த ஸ்ட்ரக்சரல் மீனிங் அப்படிங்கிறதும் நமக்கு வேணும். வெர்பல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய மீனிங் ரெண்டுமே நமக்கு ஒரு லிட்ரேச்சர்ல முக்கியம். அடுத்தது ரிதம், அது தனியா பிரிச்சு கொண்டு போறாரு. The world of nature is governed by rhythm. அப்ப உலகத்துக்கு ரிதம் அப்படிங்கிறது என்னது? ரிதம்னா டம் 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 டம், அந்த ஒரு, அதுதான் ரிதம். டும் 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 டும், அதுதான். அப்ப ஒரு சீக்வென்ஸ் மாறி 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 வரக்கூடியது ரிதம்னு சொல்றோம். உலகத்துக்கு ரிதம் அப்படிங்கிறது என்னது? இட் ஹாஸ் அ நேச்சுரல் சைக்கிள். இயற்கையோட இருக்கக்கூடியது ரிதம். இயற்கைக்கு, இயற்கையினுடைய கால நிலைகள் தான் ரிதம். பாருங்க, ரிதம்ஸ் இன் சோலார் இயர் ஆர் ஸ்பிரிங், வின்டர், ஆட்டம், ஸ்பிரிங், ஆட்டம், சம்மர். அழகா கேட்டு விட்டுருவாங்க, மொழி மொழி முடிச்சிட்டு இருக்க. இயற்கைக்கான ரிதம்ஸ் என்னென்ன அப்படின்னு போட்டு மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அப்படின்னு போட்டு விடுவேன். ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம், சம்மர்னு போடுவாங்க. சன், மூன் அப்படிங்கறதெல்லாம் போட்டு விட்டுருவான். ஸோ சீசன், அதுதான் வந்து இயற்கைக்கான ரிதம். திஸ் கைண்ட் ஆஃப் ரிதம் இஸ் தேர் இன் த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் இன் த ஹியூமன் வேர்ல்ட். இதே மாதிரி உலகத்துக்கு ரிதம் இருக்க மாதிரி அனிமலுக்கு ஒரு ரிதம் இருக்கும், மனுஷனுக்கு ஒரு ரிதம் இருக்கும். த மேக்கிங் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸ் வந்து லவ் இருக்கிறது, systematically போறது takes place in a particular season every year, and the mating may be called a ritual. ஒரு பேட்டர்ன் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு மித்துன்னு சொல்றோம்ல, இதையும் ஒரு மித்துன்னு சொல்லலாம், ரிச்சுவல்னு சொல்லலாம், ஒரு சம்பிரதாயம். அந்த அனிமல்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு ரிச்சுவல். ரிச்சுவல் இஸ் நாட் பெர்ஃபார்ம்டு ஃப்ரீக்வென்ட்லி, எப்பவும் பண்றது இல்லை, பட் ரிதமெட்டிக்கலி. ஒரு சீசனுக்கு தான் அவங்க வந்து இணை சேர்வாங்க, ஒரு சீசனுக்கு தான் அவங்க வந்து வலசை போவாங்க, ஒரு இடம் விட்டு இடம் பெயர்வாங்க. After a long gap, and it has a meaning. The mating of animals has the meaning of reproduction. In the world of nature, also rituals are rhythmic. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ரிச்சுவலுமே ரிதமெட்டிக் தான். ஒவ்வொரு டைமுக்கு ஒரு பர்டிகுலரா ஒவ்வொரு கேப்ல நடக்கும். கிராப்ஸ் பாருங்க, ஆர் பிளான்டட் அண்ட் ஹார்வெஸ்டட் ரிதமெட்டிக்கலி எவ்ரி இயர். தொடர்ந்து ஒரு ஒரு சீரான இடைவெளியில ஒவ்வொரு வருஷம் அது நடக்கும். இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம், சீரான இடைவெளி, அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. And they have their seasons. At the time of planting and harvest, sacrifices and offerings are made. They have a meaning. Fertility and consumption of life. நீங்க அறுவடை பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு, அந்த வயலுக்கு பக்கத்துல பாருங்க, சின்ன ஒரு படுக்கை போட்டிருப்பாங்க. படுக்கை அப்படின்னா பெட்ஷீட் இல்ல, ஒரு இலைய போட்டு அதுல ஒரு பழம் வச்சு திரி கொளுத்தி வச்சு, அதாவது ஒரு கடவுளுக்கு படைக்கிற மாதிரி, சூரிய பகவானுக்கு. பொங்கல் அன்னைக்கு நம்ம வெளியே படைக்கிறோம்ல, அதே மாதிரிதான் சாக்ரிஃபைசஸ், ஆஃபரிங்ஸ். என்ன மீனிங் அதுக்கு? அந்த ரிச்சுவலுக்கு என்ன மீனிங்? அது ஒரு பேட்டர்ன், சரிங்களா? அதுக்கு பெரிய ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு. In the human world, rituals are performed voluntarily and they have their own significance. அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. Works of literature have their origins in such rituals. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்ல இருந்து தான் இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன. And the archetypal critic discovers and explains. இந்த ரிச்சுவலா அவன் அந்த ஒரு லிட்டரேச்சரை படைச்சு வச்சுட்டு போயிருவான் எழுத்தாளர். அப்புறம் அதுல என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இதை படைச்சிருப்பான். ஒருவேளை அவன் ஃபாலோ பண்ணாம கூட இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு கண்டுபிடிப்பாங்க. He explains the rhythm of rituals, which are the basis of literature. அதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை. ஒரு ஒர்க்குக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். சரி, இப்ப ரிச்சுவல்ஸ பார்த்தோம். ரிச்சுவல்ஸ்ல இயற்கையில இருக்கக்கூடிய ரிச்சுவல், அனிமலுக்கான ரிச்சுவல், அப்புறம் வந்து மனிதனுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ரிச்சுவல்ங்கிறது ஒரு இதுல லிட்டரேச்சர்ல கண்டிப்பாக இருக்கும். லிட்டரேச்சர் வந்து ரிச்சுவல்ஸை பேஸ் பண்ணி தான் படைக்கப்படுது. அதை ஒரு கிரிட்டிக் போய் தேடி கண்டுபிடிக்கணும்.
அப்புறம் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ். இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இந்த லிட்ரேச்சர் பேட்டர்ன் ரெக்கரன்ஸ் ஆஃப் இமேஜஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் வேர்ட்ஸா இருக்கும். பேட்டர்ன் அப்படிங்கிறது அந்த வெர்பல் ஸ்ட்ரக்சரும் அதனுடைய மீனிங்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அது ஆல்ரெடி இங்க இருக்கு. Patterns are derived from writers' epiphanic moments. அப்படின்னா என்ன? A writer gives the concept of his work or ideas of his work in moments of inspiration. ஒரு சின்ன ஒரு லைனர் அதுல இருந்து தான் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டூரிஸ்ட் மூவி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸா போயிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் இன்டர்வியூல சொல்றாரு, ஐ கெட் திஸ் ஐடியா ஃப்ரம் தெனாலி. தெனாலி அப்படிங்கிற ஒரு மூவி, கமல் சாருடைய மூவி வந்தது. அதுல இருந்தா எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. அது ஒரு மூமெண்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு ஸ்பார்க் கிடைச்சுன்னா நீங்க என்ன வேணா பண்ணிடலாம். பிஜிடிஆர் படிக்கிறீங்க, ஒன்னும் ஓடாது. ஒரு ஜெயிச்சவனுடைய கதையை கேட்டோன்னா அந்த ஸ்பார்க் போது படிக்க ஆரம்பிச்சிடும். He looks into the heart of things. இறங்கி பார்ப்பான். Then he expresses what he perceived. என்ன அவனுக்கு கிடைச்சதோ அதை பெர்சீவ் பண்றான். In the form of proverbs, riddles, commandments and etiological folk tales. ஏதோ ஒரு விதத்துல அந்த விஷயம் வந்து அவனுக்கு கிடைக்கும். பாருங்க, ஒண்ணும் இல்ல, புலி அப்படின்னு ஒரு மூவி வந்தது. அந்த மூவி பார்த்திருக்கீங்களா? புலி. அது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா நீங்க கார்ட்டூன் பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் தான் அதுக்கான ஒரு சின்ன ஐடியா, அவ்வளவுதான். இல்ல கலிவர்ஸ் டிராவல்ஸ் மாதிரி லில்லிபுட்டியன்ஸ் அதை பார்த்தா அந்த படத்தை முடிச்சிடலாம், முடிஞ்சது. இப்போ சோட்டா பீம்னு பாக்குறோம் இல்லைங்களா, அது போதும் அந்த புலி அப்படிங்கிற மூவியை படைக்கிறதுக்கு. மேஜிக்கல் மூவிஸ் நிறைய, இந்த மைடியர் குட்டிச்சாத்தான், இதெல்லாத்துக்கும் ஒரு ஒன் லைன் அதான் சின்ன ஒரு ஹிண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃபோக் டேல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. உள்ள மனிதன் இருந்தான், அவனுக்கு 3 கண்ணா ஒருத்தர் இருந்தான், நமக்கு சாப்பாடு கொடுக்குறது பிள்ளைகளுக்கு எனக்கு பூச்சாண்டி வரணும். பூச்சாண்டின்னா யாரு? எவனுக்கும் தெரியாது. அவன் எப்படி இருப்பான்? ஒன்றும் தெரியாது. ஓகே. சோ இப்ப முனி அப்படிங்கிறத பார்த்தோன்னா பிள்ளைகள் பயப்படுது. அப்ப இவன் தான் பூச்சாண்டி, 3 கண்ணனா இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். ஃபோக் டேல்ஸ்ல இருந்தான். Such things have already an element of narration. They add further to the narrative of the writers. இதுதான் எலிமெண்ட், இதுதான் பேட்டர்ன். ரைட்டர் எக்ஸ்பிரஸஸ் வாட் ஹி பர்சீவ். என்ன அவனுக்கு கிடைச்சதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றான். ஹி யூசஸ் மித்ஸ் எய்தர் டெலிபரேட்லி ஆர் அன்கான்சியஸ்லி. அதான் ரேஷியல் மெமரி இல்லைங்களா? அதான் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அதை யூஸ் பண்றான். அண்ட் இட் இஸ் தி கிரிட்டிக்ஸ் ஹூ டிஸ்கவர் தி ஆர்க்கிடைப் மித்ஸ். என்ன ஒரு அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே பயன்படுத்திடுறான். இந்த கிரிட்டிக் போய் அதை கண்டுபிடிக்கிறான். அண்ட் எக்ஸ்பிளிகேட்ஸ் த பேட்டர்ன்ஸ் இன் த ஒர்க். அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான வெர்பல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன மாதிரியான ஐடியா அங்க இருக்குதுங்கிறத இவன் போய் கண்டுபிடிக்கிறான். போத் பேட்டர்ன் அண்ட் ரிதம் ஆர் தி மேஜர் பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஒர்க். இப்ப எந்த ரைட்டர் பேட்டர்ன் அண்ட் ரிதம் ஆர் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ லிட்டரரி ஒர்க்னு சொன்னாரு அப்படின்னு கேள்வி. இப்படி ஒவ்வொரு லைன்லயுமே நீங்க ஒரு கேள்வியை பார்த்துட்டீங்கன்னா எல்லா ஒர்க்கையுமே நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம்.